Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ டியூட்டோரியல்ல நம்ம Cisco Express Forwarding பத்தி பார்க்க போறோம். ஸோ packet switching மோட்ல 3 டைப் இருக்குது. Process switching, fast switching and chef. ஸோ இந்த chef பார்த்தீங்கன்னா advanced model and பார்த்தீங்கன்னா இப்போ வர latest router எல்லாத்துலேயுமே by default-ஆ chef தான் enable ஆயிருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ராசஸ் ஸ்விட்சிங் ஃபாஸ்ட் ஸ்விட்சிங் இந்த வீடியோ செஷன் என்னோட யூடியூப் சேனலில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னு புரியும். ப்ராசஸ் ஸ்விட்சிங்க்கும் ஃபாஸ்ட் ஸ்விட்சிங்க்கும் செஃப்புக்கும் இது மூணுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த கான்செப்ட் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் கான்செப்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பாருங்கள். ஸோ உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ரவுட்டர். ஸோ ரவுட்டரில் ரெண்டு பிளான் இருக்குது, கண்ட்ரோல் பிளான், டேட்டா பிளான். ஸோ கண்ட்ரோல் பிளான்ங்கிறது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ரவுட்டர் ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி ஒரு பெஸ்ட் பாத் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். ஸோ டேட்டா பிளான்ங்கிறது ஆஃப்டர், அதாவது நீங்கள் பெஸ்ட் பாத் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிற அப்புறம் எப்படி அந்த டிராஃபிக் சுவிட்ச் பண்ணுது, சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் எப்படி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, எப்படி ஸ்விட்சிங் பண்ணுறாங்க. ஸோ அது டேட்டா பிளானில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இன் செஃப் இப்போ சிஸ்கோ எக்ஸ்பிரஸ் ஃபார்வர்டிங்கில் பை டிஃபால்ட்டாக ஒரு 2 காம்பனன்ட்ஸ் இருக்கும் செஃப் டேபிளில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபார்வர்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அட்ஜசன்சி டேபிள். ஸோ இந்த ஃபார்வர்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸுங்கிறது இப்போ இந்த ஐபி ரவுட்டிங் டேபிள் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை அப்படியே கேட்ச் பண்ணி எதில் ஸ்டோர் பண்ணிக்கணும், ஃபார்வர்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அது லேயர் 3 இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க ஃபார்வர்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸுங்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆர்க் கேட்ச். ஸோ இந்த கண்ட்ரோல் பிளானில் இருக்கிற ஆர்க் கேட்ச்னாவே லேயர் 2 அட்ரஸ். ஸோ அந்த லேயர் 2 அட்ரஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேட்ச் பண்ணி எதில் வச்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்சி டேபிளில் வச்சுக்கும். ஸோ இது லேயர் 2 இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பேக்கெட் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் பிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த கேட்சியில் எல்லா இன்ஃபர்மேஷன் லேயர் 3 இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபார்வர்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் லேயர் 2 இன்ஃபர்மேஷன் எல்லாமே அட்ஜசன்சி டேபிளில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த லேயர் 3 இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து உங்களுக்கு பாப்புலேட் பண்ணுறாங்க, எங்கேருந்து ரிட்ரைவ் பண்ணுறாங்கன்னா ஐபி ரவுட்டிங் டேபிள் இருந்து. அதே மாதிரி லேயர் 2 இன்ஃபர்மேஷன் ஆர்க் கேட்சியர்லேருந்து. ஸோ இப்போ ஒரு பேக்கெட் வருது ரவுட்டருக்கு இப்போ இன்கமிங் பேக்கெட் வருது அப்படின்னா ஸோ அந்த ரவுட்டரோட சிபியூ இன்வால்வ் ஆகாமல் இந்த செஃப் டேபிள் பேஸ் பண்ணி உங்களுக்கு பேக்கெட் ஸ்விட்சிங் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விட்சிங் பேக்கெட் ஸ்விட்சிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்விட்சிங்கும் ஃபாஸ்ட் ஸ்விட்சிங்கும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு பேக்கெட் ஸ்விட்சிங் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரவுட்டரோட யூட்டிலைசேஷன் சிபி யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் ஃபஸ்ட்டு டைம் ஒரு பேக்கெட் சென்ட் பண்ணுறோம்னாலும் அப்போ உங்களுக்கு ரவுட்டரோட சிபியூ இன்வால்வ் ஆகாது. ஏன்னா பை டிஃபால்ட்டாகவே ப்ரீ டிஃபைன்டாகவே உங்களுக்கு லேயர் 3 இன்ஃபர்மேஷனும் லேயர் 2 இன்ஃபர்மேஷனும் கேட்ச் பண்ணி வச்சுருக்கோம் செஃப் டேபிளில். ஸோ செஃப் டேபிளில் ரெண்டு காம்பனன்ட்ஸ் ஒன்று ஃபார்வர்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அட்ஜசன்சி டேபிள். ஸோ ஃபார்வர்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸில் லேயர் 3 இன்ஃபர்மேஷன் இருக்கும், அட்ஜசன்சி டேபிளில் லேயர் 2 இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இப்போ இன்கிரஸ் இன்டர்ஃபேஸ்னா இன்கமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ இது டேரெக்டாக செஃப்பை செக் பண்ணி லேயர் 2 லேயர் 3 செக் பண்ணிவிட்டு அந்த பேக்கெட் ஸ்விட்ச் பண்ணும். எந்த இன்டர்ஃபேஸ் வழியாக உங்களுக்கு சென்ட் பண்ணால் டெஸ்டினேஷன் நெட்வொர்க் ரீச் ஆகும். ஸோ எல்லாமே செஃப் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ரவுட்டரோட சிபியூ இன்வால்வ் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ரவுட்டர் இதான் என்னோட சினாரியோ. ஸோ PC1 டு ரவுட்டர் 1 நான் 10.10.10.0/24 நெட்வொர்க் யூஸ் பண்ணுறேன். PC2 டு ரவுட்டர் 1 நான் 192.168.100.0/24 நெட்வொர்க் யூஸ் பண்ணுறேன். PC1க்கு நான் 10.10.10 அதோட கேட்வே 10.10.10.254. PC2 ஓட IP 192.168.100.10 அதோட கேட்வே 192.168.100.254. ஓகே, இப்போ வர லேட்டஸ்ட் சிஸ்கோ ரவுட்டர் எல்லாத்துலேயுமே செஃப் எனேபிள் ஆகிருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ செஃப் எனேபிள் ஆகலை அப்படின்னா அதை நம்ம எப்படி எனேபிள் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரவுட்டரில் குளோபல் மோட் போயிட்டு ஸோ ஐபி செஃப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செஃப் எனேபிள் ஆயிடும். இதே ஒரு இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு செஃப் எனேபிள் பண்ணணும்னா அதுக்கு சின்டாக்ஸ் அந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ் போய்க்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் FA0.0ங்கிற இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு ஐபி ஸ்பேஸ் ரவுட் ஐஃபன் கேட்சி ஸ்பேஸ் செஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செஃப் அந்த இன்டர்ஃபேஸில் எனேபிள் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் PC1 டு PC2 நான் பிங் பண்ணுறேன். இப்போ பேக்கெட் அந்த ரவுட்டருக்கு வருது. ஸோ ரவுட்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0.0 தான் இன்கமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் பேக்கெட் வருது. ஸோ இப்போ இந்த ரவுட்டர் எப்படி அந்த பேக்கெட் ஸ்விட்ச் பண்ணுதுன்னா
செஃப்பை பேஸ் பண்ணி உங்களுக்கு பேக்கெட் வந்து ஸ்விட்ச் பண்ணுன்னு சொன்னேன். ஸோ அந்த செஃப்பில் வந்து 2 காம்பனண்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபார்வர்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸ், அது வந்து லேயர் 3 இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து அட்ஜசன்சி டேபிள், அது வந்து லேயர் 2 இன்ஃபர்மேஷன். ஸோ ரவுட்டரோட CPU இன்வால்வ் ஆகாமல் எப்படி வந்து இந்த பேக்கெட் வந்து ஸ்விட்ச் பண்ணுது. ஸோ அந்த ஃபார்வர்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸ் வந்து எப்படி நம்ம ரவுட்டரில் வந்து செக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஷோ ஐபி செஃப். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸ். ஸோ இந்த ஃபார்வர்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ப்ளஸ் அட்ஜசன்சி டேபிள், இது 2 பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பேக்கெட் வந்து ஸ்விட்ச் ஆகுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எங்கேருந்து ரிட்ரைவ் பண்ணுறாங்கன்னா ரவுட்டிங் டேபிள்லேருந்து ரிட்ரைவ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ப்ரிஃபிக்ஸு, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஹோப்போட ஐபி, நெக்ஸ்ட் வந்து அவுட்பவுண்டோட இன்டர்ஃபேஸ், அந்த ரவுட்டரோட அவுட்பவுண்டோட இன்டர்ஃபேஸ். ஓகே, இது வந்து ஃபார்வர்டிங் இன்ஃபர்மேஷன் டேபிள். நெக்ஸ்ட் வந்து அட்ஜசன்சி டேபிள் எப்படி செக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஷோ adjacency detail. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேயர் 2 இன்ஃபர்மேஷன். ஸோ 10.10.10ங்கிறது வந்து நெக்ஸ்ட் ஹாப் ஐபி. ஸோ இது வந்து அவுட்பவுண்ட் இன்டர்ஃபேஸ், இது வந்து டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ். டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் எதோட டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் நெக்ஸ்ட் ஹாப்போட டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ். ஸோ நெக்ஸ்ட் ஹாப் வந்து 10.10.10 இதோட மேக் அட்ரஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த மேக் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸோட மேக் அட்ரஸ். சோர்ஸ் மேக் அட்ரஸ் எதோட சோர்ஸ் மேக் அட்ரஸ்னா அந்த அவுட்பவுண்ட் இன்டர்ஃபேஸோட மேக் அட்ரஸ். ஸோ FA0/0 தான் அவுட்பவுண்ட் இன்டர்ஃபேஸ், அதோட மேக் அட்ரஸ் தான் இந்த சோர்ஸ் மேக் அட்ரஸ். இது வந்து சோர்ஸ் மேக் அட்ரஸ். நெக்ஸ்ட் வந்து இது வந்து டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ். இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் ஹோப்போட மேக் அட்ரஸ் இண்டிகேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து 0800. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெல் நோன் ஈத்தர்நெட் டைப் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 192.168.100.10 வந்து நெக்ஸ்ட் ஹோப், இது வந்து அதோட அவுட்பவுண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ இது வந்து டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ். டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் வந்து நெக்ஸ்ட் ஹோப்போட மேக் அட்ரஸ். இது வந்து சோர்ஸ் மேக் அட்ரஸ்ங்கிறது வந்து அந்த ரவுட்டரோட அவுட்பவுண்ட் இன்டர்ஃபேஸோட மேக் அட்ரஸ், அதாவது வந்து FA1/0. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0800ங்கிறது வந்து ஈத்தர்நெட் டைப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் ஸ்விட்சிங் மோடில் வந்து செஃப் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்பு. ஒன்று வந்து ப்ராசஸ் ஸ்விட்சிங், ஃபாஸ்ட் ஸ்விட்சிங், நெக்ஸ்ட் வந்து செஃப். ஸோ செஃப் தான் வந்து லேட்டஸ்ட் மாடல், அதுவும் இல்லாமல் மோர் அட்வான்ஸ். ஸோ அந்த செஃப் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பேக்கெட் ஸ்விட்சிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு நடக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டரோட CPU யூட்டிலைசேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போதுனா ஃபாஸ்ட் ஸ்விட்சிங். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரவுட்டரோட CPU யூட்டிலைசேஷன் வந்து அதிகமாக இருக்கவே இருக்காது செஃப் யூஸ் பண்ணும்போது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரவுட்டர் வந்து பேக்கெட் வந்து ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்விட்சிங் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த பேக்கெட் ஸ்விட்சிங் மோட் கான்செப்ட் வந்து இதோட வந்து உங்களுக்கு முடியுது. ஸோ இதில் வந்து 3 டைப் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த ப்ராசஸ் ஸ்விட்சிங் வந்து நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ செஷன் போட்டிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஸ்விட்சிங், இது வந்து செஃப். ஸோ இந்த 3 வீடியோவுமே வந்து நீங்கள் நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டிங் ஓரியன்டாக. ஸோ இந்த ரவுட்டிங்கில் வந்து இந்த செஃப் டேபிள் வந்து பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரவுட்டிங்கும் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதுவும் நான் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுனாலும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.